பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிகம்புல அல் ஜன்னா, அதாவது விசேட தேவையுடைய மாணவர்கள் படிக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு இந்த உடம்புல இருக்கிற அவ்வளோ பாகங்களையும் சாதாரணமாக தந்ததுனால அது உங்களுக்கு தினம் தினம் நீங்கள் அந்த எதுவுமே செலுத்தாமல், அதாவது பணமாகவோ பொருளாகவோ எந்த ஒரு விஷயமும் செலுத்தாமல் நீங்கள் இலவசமாக இந்த விஷயத்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு இதில் பெருமை தெரியாது. ஆனால் இன்றைக்கு எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த அத்தனை பேர்லையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசேட தேவையுடைய பிள்ளைகள் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இவங்களை தான் நாம் இன்றைக்கு விசிட் பண்ண வந்திருக்கோம். இங்க என்ன நடக்குது, இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அதே நேரத்தில் இறைவன் எங்களுக்கு தந்த விஷயத்துக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறோம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் திரும்ப ஒரு தரம் நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ண போறோம். அல் ஜன்னா நிலையம் 2018 மார்ச் 14 நாங்கள் ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடு தான் இந்த நிலையத்தை ஸ்டார்ட் பண்ணினோம். அல்ஹம்துலில்லாஹ் எளிமையான முறையில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டோம். கட்டம் கட்டமாக இப்போ அல் ஜன்னா நிலையம் 6 வருஷத்தை தாண்டி 7ஆம் வருஷ பயணம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள்ட இந்த நிலையத்தில் டோட்டலாக 65 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த 65 ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் 30 ஸ்டூடெண்ட்ஸ் எடுகேஷன் அந்த கேட்டகரிஸ்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு 15 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அதே போல் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எடுகேஷன் கேட்டகரிஸில் இல்லாதவங்க. அவங்களுக்கான வேறு தேவைகளை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவங்களோட டயப்பர்ஸ், அவங்களோட கிளீனிங், அவங்களோட அந்த மெடிக்கல் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், இப்படியான ஹெல்ப்புகள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிது. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுகேஷன் கிடைக்குது. இது எங்கள்கிட்ட ரெஜிஸ்டரான ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இவங்களுக்கு எடுகேஷனை கொடுக்க இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு நாங்கள் செய்கிற ஹெல்ப் இவங்களோட டயப்பர்ஸுடைய தேவை, மெடிசின் தேவை, அதே போல் இவங்களோட வழிகாட்டல், ஏனைய தேவைகளை தான் நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இவங்க ஆரம்பத்துலேருந்தே எங்களோட பயன்படுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க. ஒரே ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த அல் ஜன்னா நிலையம் இப்ப 65 மாணவர்களை கொண்டு வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. இந்த 65 மாணவர்களும் 65 விதமான மாணவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்களை பராமரிக்கிறது என்று சொல்றது சாதாரணமான மாணவர்களை பராமரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அது மாத்திரம் இல்லாம இந்த அல் ஜன்னா நிலையம் இந்த 65 மாணவர்களிட்ட இருந்து ₹1 பணம் கூட இவங்க செய்யற சேவைக்காக வேண்டி அறவிடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த நிலையம் முழுக்க முழுக்க மக்களினுடைய செல்வந்தர்களினுடைய நன்கொடை மூலமாகவே இயங்கி வருகிறது. அந்த வகையில ஆரம்பிக்கும் போது காணி இருக்கல்ல, கட்டிடம் இருக்கல்ல, எந்த ஒரு வசதிகளும் இல்லாத போதும் மக்கள் இதுக்கு உதவி செய்து காணியை கொள்வனவு செய்வதற்கும் அதே மாதிரி கட்டிடத்தை நிறுவுறதுக்கும் நிறைய உதவிகளை வழங்கி இருக்கிறீங்க. அவ்வாறான உதவிகளை வழங்கி அத்தனை பேருக்கும் அல் ஜன்னா நிறுவனத்தினர் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளையும் நாங்க தெரிவித்துக் கொள்றோம். இவ்வாறு வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அல் ஜன்னா நிலையத்துக்கு இலங்கையின் பல பாகத்தில் இருந்தும் விசேட தேவையுடைய மாணவர்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புகின்ற போதும் அதற்குரிய பௌதீக வளங்களும் நிதி நிலைமைகளும் இன்னும் போதாமையாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில இந்த பாடசாலையில கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்களினுடைய அன்றாட செலவுகள், அவர்களுக்கு தேவையான உணவு விஷயங்களா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் விஷயங்களா இருந்தாலும் சரி, அங்க கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களினுடைய சம்பள விஷயங்களா இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயத்தை செய்யணுமா இருந்தாலும் அது டொனேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தினூடாகவே நடப்பதனால முழுக்க முழுக்க மக்களினுடைய நிதி பங்களிப்பாலேயே இந்த நிலையம் இயங்கி வருகிறது. ஆகவே இந்த நோன்பு மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய தர்மமும் ஒரு சிறந்த தர்மமாக கருதப்படுவதனால நீங்க இந்த நோன்பு மாதத்துல உங்களுடைய நன்கொடைகளை கொடுக்கும் போது ஒரு கணம் இந்த அல் ஜன்னா நிலையத்தை மனதில் வைத்துக் கொள்றதோட சேர்த்து அங்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களினுடைய வாழ்க்கை தரத்தினையும் உயர்த்துவதற்கான ஒரு உதவியாக நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை வழங்க முடியும் என்பதனையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். அந்த வகையில் நீங்கள் ஏதாவது உதவிகளை செய்வதற்கு விரும்பினால் திரையில் தருகின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்வதன் மூலம் அல்லது திரையில் தருகின்ற வங்கி கணக்குக்கோ உங்களால் முடிந்த உதவிகளை வழங்க முடியும். இந்த வீடியோ மூலமாக நீங்க பார்க்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான திறமைகளையும் கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு சமூகத்தோட ஒன்றிணைந்து வாழ்வதற்கும் அதே நேரத்தில் அவங்களாகவே சிறிதாக ஒரு தொழில் முயற்சியில ஈடுபடுறதுக்குமான வழிகாட்டல்கள் கூட இந்த இடத்துல வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இவங்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறத விட இவங்களை சமூகத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சிகளை தான் இந்த அல் ஜன்னா நிலையம் வழங்கி கொண்டிருக்குது. இவ்வாறான ஒரு நிலையத்துக்கு நாங்க எங்களால முடிந்த பங்களிப்பினை வழங்கும் போது அது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஒரு நல்ல சாட்சியாக மாறும் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் பேர் நச்மியா. ஓயில் எழுதுறதுக்கு ரெடியா? ரெடியா இருக்கு.
அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். டிரெக்டரோட பேசும்போதும் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து வெறுமனே ஒரு காணி, அந்த காணியை வாங்குறதுக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரும் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இதுக்கு வந்து நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்கிறீங்க, அவங்களையும் இந்த இடத்துல நினைவுபடுத்தணும். இந்த காணி வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த பில்டிங்கை கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 2018 இருந்து 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷத்துக்கு வெற்றிகரமாக பயணிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்து உங்களோட டொனேஷன், உங்களோட சப்போர்ட்டால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால இந்த நேரத்தில் டிரெக்டரும் சொல்லியிருந்தாரு, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஒரு உதவியை பெறுறது மட்டும் இல்லை, அதுக்கு நன்றியுடையவராகவும் நாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அளவுக்கு எதுவுமே இல்லாத இடத்துல இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறவங்க வந்து இன்னும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். அதனால இன்னும் வந்து இவங்கள்ட்ட வேற வேற இடங்கள்ல இருந்தும் கேட்குறாங்க, எங்களோட பிள்ளைகளை இங்கே வந்து சேர்க்கவா, என்ன செய்ய அப்படின்ற மாதிரி. இவங்கள்ட்ட வந்து அந்த வளங்கள் வந்து பற்றாக்குறை காணப்படுறதுனால இன்னும் அவங்களுக்கு பதில் கொடுக்காமலே வச்சிட்டு இருக்காங்க. இந்த வருடம் ரமலான்ல இருந்து அதுக்குரிய உதவிகள் கிடைக்கிற பட்சத்தில் வந்து இன்ஷா அல்லாஹ் வெளியிடங்கள்ல இருந்தும் வந்து இந்த இடத்துல நிறைய மாணவர்கள் பயன்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவ்வளவு நேரமாக வந்து இந்த அல் ஜன்னா விசேட தேவையுடைய பாடசாலையில் என்ன எல்லாம் நடக்குது, இவங்களுக்கு என்ன எல்லாம் தேவை இருக்குது, என்னென்ன மாதிரி இவங்களோட சர்வீசஸ் போய் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. நீங்கள் பண்ணின ஹெல்ப்பில் தான் இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு தேவைகள் பல வழிமுறைகளில் இவங்களுக்கு தேவைகள் இருக்குது. இவங்களுக்கு நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் உதவி செய்யணும், இல்லாட்டி உங்களோட ஒரு ஹக்கை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னால், தயங்காமல் திரையில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாய் பணமும் வந்து உங்களுக்கு மறுமையில் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோட நம்முடைய வியூவர்ஸ் வந்து நிறைய நான் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிற வீடியோ போட்டால் முந்தி அடிச்சுட்டு நீங்கள் உதவி செய்யக்கூடியவங்க. அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தில் செய்கின்ற தர்மம் வந்து சிறந்த தர்மமாகவும் கருதப்படுகிறது. அதனால் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்றாலோ, இல்லாட்டி இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து அவங்களோட பேசி என்ன தேவை இருக்குன்னு அறிஞ்சு நீங்கள் அந்த உதவியை செய்யணும் நினைச்சாலோ, தயங்காம இந்த திரையில தெரிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். மறக்காம அவங்களோட பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இல்லாட்டி நீங்க இறைவன் தந்த அருட்கொடைகளை மறந்திருந்தா அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்.